ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் சொன்ன தப்பா போச்சு. ஆனா உன அதுக்கு வா இதுக்கு வாணி ஒரு கூப்பிட்டேங்கிறாரு. ஆனா வீட்டுல வந்து பார்த்தா ஆளை காணோம். டோனி ஸ்டார்க் எங்க இருக்கீங்க? என்ன இவரு ஏதோ இன்ஜின்குள்ள மண்டையை விட்டுன்னு ஏதோ பண்ணுகிறாரு. ஒரு வேளை அயன்மேன்ல இருந்து இன்ஜின் மேன மாற போறாரோ? மிஸ்டர் ஸ்டார் ரொம்ப நேரமா அதுக்குள்ள தலையை விட்டு என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏது ரொம்ப நேரமா அதை நோண்டின்னு நினைக்கிறேன். வா பீட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா என்ன நோண்டிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸோ என்னோட சூட்டுக்கு வந்துட்டு த்ரஸ்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக கிடையாது. அதனால வந்துட்டு நான் அண்டர் வாட்டர் சூட் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதனால பவர்ஃபுல்லான த்ரஸ்டர்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்காக R&D பண்ணிட்டு இருக்கேன். பவர்ஃபுல்லான த்ரஸ்டர் ரெடி பண்ண போறீங்களா? ஏற்கனவே இங்கே இத்தனை சூட் இருக்கு. 1 2 3 4 இங்கே கீழே வேற இவ்வளோ இருக்குது. 1 2 3 4 5 6 7 ஆத்தி மேலேயே 4 இருக்கு, கீழே 7 வச்சிருக்காரு. என்ன வெறும் ஷூட்டா ரெடி பண்ணுகிறாரு. சரி இல்லையே மிஸ்டர் டோனி ஸ்டார்க், நீங்க இவ்வளவு ஷூட் ரெடி பண்ணி என்ன தான் பண்ண போறீங்க? அது ஒன்றும் இல்லை பீட்டர், அதாவது பார்த்தோன்னா வந்துட்டு என்கிட்ட நிறைய விதமான ஷூட்ஸ் இருக்குது. பட் ஆனால் அண்டர் வாட்டர் ஷூட்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு ஷூட்டுமே கிடையாது. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ புதுசாக அண்டர் வாட்டர் ஷூட் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் இந்த இன்ஜின்குள்ளே தலையை விட்டு நோண்டிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அப்ப மிஸ்டர் ஸ்டார்க் நீங்க குளிக்கும் போது கூட அந்த சூட்டை விட்டு போட்டுனே குளிக்கலாம்ல? சரி, நீங்க சூட்டே கழட்டிக்க தேவையில்ல. அப்போ வந்துட்டு நீங்க இனிமேல் டோனி ஸ்டார்க்காக மாற தேவையில்ல. நீங்க வந்துட்டு அயன்மேனா மட்டுமே இருக்கலாம். பாவி, சின்ன பையன்றதை அடிக்க ஒரு முறை நிரூபிக்கிறியடா. அப்புறம் நான் சுச்சு போய் கக்கா போறதெல்லாம் சூட்லேயே பண்ணா நாரிடும்டா. மிஸ்டர் ஸ்டார்க், நீங்க வந்துட்டு பாத்ரூம் போறது பாத்தீங்கன்னா என்னோட பிரெயினை கசக்கி புழுங்கி வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிளான் வந்துட்டு இருக்கு. அதை வந்துட்டு நான் சொல்லலாமா? என்ன இப்போ வந்துட்டு அந்த சூட்ல வந்துட்டு கேரி பேக் வைக்க சொல்ல போறியா? மிஸ்டர் ஸ்டார்க், என் பிரெயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க பர்ஃபெக்ட்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 கேரி பேக் வச்சீங்கன்னா வந்துட்டு கரெக்டா இருக்கும் மிஸ்டர் ஸ்டார்க். யூரின் போறதுக்கு ஒண்ணு, கக்கா போறதுக்கு ஒண்ணு. எப்படி? யூரின் போறதுக்கு ஒன்று, கக்கா போறதுக்கு ஒன்று. பீட்டர், நீ என்ன பண்ற? அப்படியே உன் சைஸுக்கு ஒரு கேரி பேக் மட்டும் நீ ரெடி பண்ணி வை. இது அந்த வேலையை முடிச்சுட்டு நான் வரேன். ஸ்டார்க், என் சைஸ்ல இருக்க கேரி பேக்ல நீங்க வந்துட்டு சுச்சு போக போறீங்க? அவ்வளவு பெரிய பேக்ல சுச்சு போவீங்க? பீட்டர், இப்போ நீ ஒன்று கெஸ் பண்ண. நான் பண்ணி என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு மட்டும் நீ வந்துட்டு முடிஞ்சா வந்துட்டு கெஸ் பண்ணி சொல்லலாம் பார்ப்போம். ஸ்டார்க், நான் யோசிக்கிறதே எனக்கு சொல்ல தெரியாது. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க மிஸ்டர் ஸ்டார்க்? அவனை நிற்க வச்சு கொளுத்தலாமா, இல்லை படுக்க வச்சு கொளுத்தலாமா, இல்லை உட்கார வச்சு கொளுத்தலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். சாரி மிஸ்டர் ஸ்டார்க். சரி, ஸோ என்ன எதுக்காக வந்துட்டு கூப்பிட்டீங்க? ஏதாவது டக்குன்னு வான்னு வேற டெக்ஸ்ட் போட்டிருக்கீங்க. என்ன விஷயம்? அதான் நான் கூப்பிட்ட விஷயத்தையே மறந்துட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்சான் பின்சான், அதுக்கப்புறம் டோரேமான் நோபிட்டாலாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சார்பாக ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும்ல. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்தோன்னா சில கிஃப்ட் பிளான்லாம் வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த கிஃப்ட்டெல்லாம் பார்த்தோன்னா மேலே இருக்குது. நீ கொண்டு போயிட்டு ஃப்ராங்க்லின் கிட்ட மட்டும் டெலிவரி மட்டும் பண்ணிடு. ஃப்ராங்க்லின் கிட்ட டெலிவரி பண்ணாத, ஏதாச்சும் நம்மளுடைய காமன் பிளேஸில் கொண்டு போய் டெலிவரி பண்ணிடு. ஓகேவா? காமன் பிளேஸில் டெலிவரி பண்ணுமா? சரி, ஓகே டோனி ஸ்டார்க், நீங்கள் நம்பர் மட்டும் அனுப்பிச்சுட்ருங்க ஃப்ராங்க்லினோடது. நான் எங்கிட்டு போவேன்? வர இவர் என்னை வந்துட்டு பர்சனல் ஒர்க்கராகவே மாற்றிடுவார் போல. நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் சொன்னது தப்பா போச்சு. பர்சனல் ஒர்க்கரா வேற மாத்துறாங்க. எவ்வளோ சந்தோஷமா வலையை விட்டு சுத்திட்டு இருக்கேன் அந்த பில்டிங்கு இந்த பில்டிங்கும். டோனி ஸ்டார்க்கு கூப்பிடுறாருன்னு ஆசைப்பட்டு இதுதானே நம்பர். காதல் வந்தால் சொல்லி அனுப்பு. எங்க என்ன இவனுங்க அஸ்கி வாங்கினதுலேருந்து அஸ்கி கூடயே சுற்றி நிற்கிறானுங்களே. டேய் சின்சான் பின்சான், ஐயோ இவனுக்கு என்ன அஸ்கிக்காக விட்டு கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு போகிறாங்க. சரிடா, நீங்கள் ஏதோ ஒரு வீடு கட்டுக்கடா, அவங்க டாக்கே வரலடா. அப்பா இன்னும் இவனை விட்டா வந்துட்டு உண்மையாலுமே சா வச்சிருவானுங்களோ? அப்படிலாம் கிடையாது மாம்சே. நாங்கள் வந்துட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் பிஸியாக பிளான் போட்டுருந்தோமா, அதனால வந்துட்டு நாங்கள் சும்மா கொண்டு வந்து சொன்னோம். அதெல்லாம் தப்பாத்துக்காத மாம்சே. நீ வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் போட்டு கொடுத்தனா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் மாம்சே. அடக்குள்ள வாண்டே, அதான் நான் பார்த்தேன். என்னடா திடீர்னு நல்ல மாதிரி பேசுகிறானேன்ட்டு. ஏடா டேய், உனக்கு அஸ்கி வாங்கி கொடுத்தது இல்லாமல் உனக்கு வேறு வீடு கட்ட வேறு காசு வேணுமா? மாம்சே லைட்டாக ஒரு கோடி மட்டும் இந்த பக்கம் தள்ளி விடு மாம்சு, போதும். அவன் எவ்வளோ பிஸியாக பேசினுக்கிறான். யாரா இவன் அன்னோன் காலு? ஹலோ, திஸ் இஸ் ஸ்பீக்கிங் ஃப்ராங்க்லின் தட் சைடு. ஹலோ மிஸ்டர் ஃப்ராங்க்லின், இட்ஸ் மீ ஸ்பைடி. ஸ்பைடர்மேன் நீங்களா? இந்த செவத்துக்கு வலை விட்டேங்கிறீங்களே, நீங்கள் தானே அது? ஐயோ, பிக் ஃபேன் ஸ்பைடர்மேன். நான் தான் அது செவத்துக்கு வந்துட்டு வலை விட்டுக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம டோனி ஸ்டார்க் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. அது சின்ன கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரா? ஓகே, இப்போ அதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம போய் 2 கன் எடுத்துகிட்டு போங்க. அந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்துட்டு சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ மறக்காம வந்துட்டு கன் எடுத்துகிட்டு போங்க. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் சின்சான் பின்சானுக்கு அதேமாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோரேமான் அண்ட் நோபிட்டாக்கு வந்துட்டு கிஃப்ட் இருக்குது. ஸோ மறக்காம 5 பேர்த்தையும் கூப்பிட்டு போயிட்டு அந்த கிஃப்ட் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளைம் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். தோ மிஸ்டர் ஸ்பைடர்மேன், நீங்கள் சொல்லி போய் கிளைம் பண்ணாமல் இருப்பேன். அது 5 நிமிஷத்தில் போய்
அங்கே இருக்க எல்லா கிஃப்ட்டையும் கிளைம் பண்ணு. உங்களுக்கு 5 நிமிஷத்தில் கால் பண்ணுற மாதிரி இருக்கு. எவ்வளோ பெரிய ஆள்னு இப்போ காட்டுற மட்டும் பாருங்க நீங்கள். ஓகே ஓகே ஓகே, நீங்கள் 5 நிமிஷத்தில் கிளைம் பண்ணுறங்கிற பேரில் எங்கிட்டாச்சும் போய் முட்டி நீங்கள் செத்துறாதீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கிளைமெண்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மெதுவாக கிளைமெண்ட்டை கால் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஓகே ஸ்பைடர்மேன், பிரச்சனை இல்லை. நான் கிளைம் பண்ணிட்டு ஏதோ ஒரு 10 நாள் கழிச்சு இன்னும் மறக்காம மட்டும் சொல்லிடுறேன் மிஸ்டர் ஸ்பைடர்மேன். புரியல மிஸ்டர் ஃப்ராங்க்லின். ஏதோ இப்போ லாஸ்ட்டாக ஏதோ 10 நாள் மாதிரி கேட்டுச்சு. அது ஒன்றும் இல்லை ஸ்பைடர்மேன், கிஃப்ட்டை கிளைம் பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணிடுறேன், இல்லை இது கால் பண்ணிடுறேன்னு சொன்னது தான் உங்களுக்கு காதில் தப்பாக கேட்டிருக்கு போல. சரி ஃப்ராங்க்லின், நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாக போயிட்டு பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுங்கள். சரி, ஓகே, பாய். பாய் மிஸ்டர் ஸ்பைடர்மேன், பாய் பாய். மாம்சே, நாங்களே அஸ்கிக்கு வீடு கட்டுறதுக்கு 1 கோடி கேக்குறோம். என்னயா பண்ணினுங்கற? ரொம்ப நேரமா யார்கிட்ட ஃபோன் பேசினுங்கற? அது ஒன்றும் இல்லடா சின்சானு, அதாவது பார்த்தா நம்ம ஸ்பைடர்மேன் இருக்காருல்ல, ஸ்பைடர்மேனு அவர் வந்துட்டு கால் பண்ணியிருந்தாரு, அதான் பேசிட்டு இருந்தேன். இதே ஸ்பைடர்மேனா? மாம்சே, இங்க பாரு, போய் சொன்னா நீ மூக்கு மேலேயே பொங்கு பொங்குன்னு குத்துவோம் பார்த்துக்கோ. இல்லடா சின்சானு, உண்மையாலுமே ஸ்பைடர்மேனா கால் பண்ணியிருந்தாரு. பட் ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன்னா, நம்ம அயன்மேன் இருக்காருல்ல, அவர் பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு சர்ப்ரைஸாக கிஃப்ட் பிளான் பண்ணியிருக்காராமா. அது தான் எனக்கு கொஞ்சம் எங்கேயோ இடிக்குது. யா மாம்சே, அம்மா பெரிய மனுஷன் நமக்கு gift கொடுக்கறன்னு சொல்றாரு. வாயா கம்முனு போய் வாங்கிட்டு வருவோம். இடிக்குது நோடிக்குதுன்னு ட்ரிப் பண்ணி. அட மூளை கெட்ட முட்டா பையில போய் வாங்கிட்டு வரலாம்டா, அது பிரச்சனை இல்லை. பட் என்ன சந்தேகம்னா, நம்ம தான் அயன்மேனோட கார் திருடணுங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதானே இது வரைக்கும் எனக்கு தெரியலையே. யா மாம்சே, இங்க பாரு, நீயும் சின்சானும் தான் போய் திருநீங்க. என்னெல்லாம் இந்த வம்பில் இழுத்து விட்டு நீ அவ்வளவுதான் ஒண்ணு 8 இடத்துல கடிச்சிரும் பார்த்துக்கோ. ஐயோ, வர வர இந்த வாண்டை நம்ப முடியலையே. இவன் பண்ணாலும் பண்ணுவானே ஏதாச்சும்னு. ஏய் சின்சானு, என்னடா இவன் இப்படி பேசுறான்? அட விடு மாம்சே, அவன் தான் அப்படிதான் தெரியுமில்ல. சரி அதை விடு. இப்போ வந்துட்டு பார்த்தா நம்ம அந்த கிஃப்ட்டை போய் கிளைம் பண்ணலாம். வா, என்ன நீ? சரி போவோம். சரி, அதுக்கு முன்னாடி இந்த டோரேமானுக்கும் இந்த நோபிட்டாக்கும் ஃபோன் பண்ணி சொல்லணும்டா. டே பீச்சில் வந்துட்டு வர சொல்லணும்டா பீச்சுக்கு. ஏன்னா அங்கே தான் கிஃப்ட்லாம் இருக்குது. என்ன பண்ணுறது, இரு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் ஃபஸ்ட்டு. அவனோட நம்பர் என்னது மறந்துட்டேன். சரி, நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நீ டவுசரை சாத்தினா அந்த ஃபோனை கொஞ்சம் உள்ள வை, சரியா? அதெல்லாம் ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. டேய், என்னடா நீ இவ்வளோ வேகமாக இருக்க? ஆத்தி இன்னும் அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். சரி வா, நம்ம வந்துட்டு பீச்சுக்கு போவோம். 2 பேரும் 2 காரில் ஏறுங்க பார்ப்போம். யா மாம்சே, கார்ல ஏறது இருக்கட்டும். நமக்கு என்ன கிஃப்ட் கிடைக்கும்னு நீ வந்து நினைக்கிற? எங்க மாம்சே நடந்து போறான் இவன் சின்சானே? வந்துட்டானா? என்ன கிஃப்ட் கிடைக்கும் நீ நினைக்கிற மாம்சே? ஏன் பிஞ்சானு, நான் வேணா வந்துட்டு அயன்மேனை கால் பண்ணி கேட்டு வேணா சொல்லவா? ஆட விடு மாம்சே, எனக்கு தெரிஞ்சு லைக் என் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புகாட்டி கார், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஜெட் பேக், அப்படி இல்லைன்னா வந்துட்டு பறக்கிற ஏதாச்சும் ஒரு இல்லை அவரோட சூட்டை கூட மேபி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாம்சே. ஐயோ, 5 அடி கூட இல்லாம இவ்வளோ வாய் பேசுறானே. டேய் கம்முன்னு வாடா. யோ மாம்சே, ஹைட்டை பற்றி பேசுனேன்னு வையே, அவ்வளோதான் கீரை பிடிச்சி உடச்சிடும் பார்த்துக்கோ. கீரா? எந்த கீரடா சொல்ற? முச்சு வச்சிருவாங்கிற? யோ மாம்சே, அது உனக்கு புரியாது, வீடியோ பார்க்குறீங்களுக்கு புரியும். என்ன சின்சானே? அதுவும் கரெக்டு தான்டா பின்சானே. ஸோ மக்களே, உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க, ஓகேவா? அதுவும் கரெக்டு தான் மக்களே, மறக்காம மட்டும் கமெண்ட் பண்ணி இவன் என்ன சொல்றான்னு புரியல. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு 20-25 நாள் வந்துட்டு வீடியோ வந்திருக்காரு. ஏன்டான்னு கேட்டிங்கன்னா, எப்படி சொல்கிறது, அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க் வந்துட்டு அதிகமாக ஆகிவிட்டது. அதாவது எங்களுடைய கடையோட ஒர்க் வந்துட்டு அதிகமானனால என்னால் வந்துட்டு வீடியோ வந்துட்டு ரெடி பண்ண முடியல. ஸோ உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து என்னை வந்துட்டு மன்னித்து விடுங்கள். இனிமேல் வந்துட்டு டெய்லி வந்துட்டு வீடியோ வந்துடும். ஸோ மறக்காம வந்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவில் வச்சு நம்ம வீடியோ வளர்ற நல்லா நம்மளோட சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு வீடியோ வந்துடும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். ஸோ மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இங்கே தான் வந்துட்டு எங்கேயோ சொன்னாங்க. ஆத்தி யாரா நீ? ஏண்டா அவன் அந்த பக்கம் எட்டி குதிப்பான், இவன் மட்டும் என்ன உள்ளே எட்டி குதிக்கிறான்? ஐயோ, விட்டாத மட்டும் இவனுக்கு கொலை கேஸில் மாட்டி விட்டுருவானுங்க போலயே. ஏ ஆன்டிஸ், எல்லா சனினுங்களும் பாருங்களேன் எங்கே எட்டி குதிக்குதுன்ட்டு. யோ மாம்சே, இதோ பாரியா முன்னாடி இருக்குது கிஃப்ட் பாக்ஸ். அடாடா, இதுக்கு தான் இங்கே வந்தோம். மாம்சே, இன்னும் இது பெரிய பாக்ஸ் ஒன்று சின்ன பாக்ஸ் ஒன்று இது. சின்சானே, இப்போ அதை விட யாரா இவன் இங்கே உட்காந்து ஏர் ஓட்டுனுங்கிறான் டிராக்டர் வச்சுன்னு? யோ மாம்சே, நம்ம தான் மூளை கட்டிங்கன்னு பார்த்தா நம்மளோட மூளை கட்டிங்க இருக்காங்க மாம்சே. ஏன்னா பொசுக்குன்னு நம்மளே வந்துட்டு அசிங்கப்படுத்துற. டேய் கம்முன்னு வாடா. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோரேமானும் நோபிட்டாவும் ஏற்கனவே வந்துட்டானுங்க. ஏன்னா இவனுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறானுங்க, சரி இல்லையே. சரி ஓகே, நீங்கள் வந்துட்டு இறங்கி வாங்க. அந்த கிஃப்ட் பாக்ஸ் என்ன கதை? ஓ, அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய பாக்ஸ் ஒன்று சின்ன பாக்ஸ் ஒன்று போல். ஓகே, 5 பெரிய பாக்ஸ் 5 சின்ன பாக்ஸ் இருக்குது. ஆஹா, பல இருக்கிற பாக்ஸ் இதுக்குள்ளே என்ன கிஃப்ட் இருக்க போகுதுன்னு தெரியல. ஒருவேளை அயன்மேன் சூட் கிடைக்குமோ? கிடைச்சா நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் கொடுக்க மாட்டாங்க. யாரா அந்த அங்கிள்? ஏய், என்னடா பண்ணுற? எல்லாத்தையும் விட்டு ஏற்றின்னு போயினுக்கிற. ஐயோ மக்களே, எங்கே பாருங்களேன். ஐயோ, எல்லா கூடையும் விட்டு ஏற்றின்னு போயினுக்கிறான். யாரா இவன்டா? எங்கடா விட்டு டிராக்டர் ஓட்டுனுங்கிற? சே, ஊரில் நம்ம மட்டும் தான் வினோதமாக இருக்கும்னு நினச்சோம். பட் ஆனால் இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே வினோதமாக தான் இருக்கானுங்க. சந்தோஷமாக விட்டு ஏற்றின்னு போகிறான். அடா பாவி.
என் கூட எப்படி நாசமாக போச்சு. சரி ஓகே, நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணுற வழியை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கே இருந்து ஆரம்பிக்கலாம்? சரி ஓகே, சின்சான், நோபிட்டா அண்ட் டோரேமான் அண்ட் பின்சான் 4 பேர்த்துல வந்துட்டு யார் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறீங்க? யோ மாம்ஸ், எப்பயுமே வந்துட்டு யார் வந்துட்டு எங்களுக்கு பெரிய பையன்? உங்களுதுல பெரிய பையனு பார்த்தா நோபிட்டா தான் வந்துட்டு ஏஜ் அதிகம். ஏன்னா டோரேமானுக்கு என்ன ஏஜ்னே தரல கம்ப்யூட்டர் மண்டையனுக்கு. நோபிட்டாவுக்கு தான் வந்துட்டு ஏஜ் அதிகம். அதான் பார்த்துக்கோ ஃப்ராங்க்லின் மாம்ஸே, இப்போ நான் தான் போய் பார்த்தோன்னா வந்துட்டு கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட பெரிய ஆள் வந்துட்டு பார்த்தோன்னா டோரேமான் தான். பேசாம டோரேமான் அனுப்பிச்சொல்லாமே மாம்ஸே. நல்ல ஐடியா தான்டா, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பார்த்துக்குவேன். சரி ஆர்டர் வைஸே போயிடுவோம், நீயே போ, பிரச்சனை இல்லை. நீ வந்துட்டு சரி நீயா போ. அப்புறம் பார்த்துக்க மாம்சே, நான் போயிட்டு எனக்கு ஏதாச்சும் பெட்டர் கிஃப்ட் கிடச்சுன்னு அப்புறம் உட்காந்து நீங்கள் வந்துட்டு அழுவக்கூடாது, அவ்வளோதான் சொல்லுவேன். அப்புறம் என் கிஃப்ட்டு கேட்டீங்கன்னு வைங்க, அவ்வளோதான் உங்களை. சரிடா போடா, அதெல்லாம் கேட்க மாட்டேன்டா. நொயின்னு பேசினே இருக்கான வழியே போறாடா இவன். டேய் நீ போய் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுற வழியை பாடுறா. மாம்சே ஓப்பன் பண்ணுற வழியை பாருன்னா எப்படி ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிக்கிறேன், அப்போ தானே எனக்கு தெரியும் எப்படி போய் ஓப்பன் பண்ணுறதுன்ட்டு. சும்மா வச்சுட்டு வாய் மட்டும் பேசுகிறேன். அது ஒன்றும் இல்லைடா, அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னா லைக் பண்ணாங்கன்னா உனக்கு வந்துட்டு ஒரு கன்று வரும். அந்த கன்னை வச்சு நீ பார்த்தனா அந்த கிஃப்ட் பாக்ஸ் சுட்டனா ஓப்பன் ஆகும், அவ்வளோதான்பா. ஓ லைக் பண்ணா வந்துடுமா? கமெண்ட் கைஸ், மறக்காம லைக் பண்ணுங்க. எனக்கு வந்து கன்று வேணும். கன்று இருந்தால் தான் அந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியுமா? இந்த முட்டா பையன் எப்படி எப்படிலாம் இருக்கிறான். ஆஹா அவ்வளோதான், லைக் பண்ணிங்களா? எனக்கு கச்சிச்சுப்பா. ஆமாம், இதில் நம்ம எந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு சொல்கிறது? ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு டாம் டோம் டையா இங்கே இருக்க சொல்லலாமா? இல்லை லாஸ்ட்டு வேணாம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன ஒன்றுமே இல்லை. ஆடா பாவீங்களா, மனசாட்சி இல்லாமல் ஏமாத்திட்டு இருந்த டோனி ஸ்டார்க்கு ஒன்றுமே இல்லை இதில். சரி நம்ம வேணா இதை சுட்டு பார்ப்போம் என்னதான் வருதுன்னு. எப்பா சுடு 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 சுடு. எப்பா சைக்கிள் வந்துருக்குப்பா. ஆடாடா ஸ்கூலுக்கு போவோம் சைக்கிள் நினச்சா நல்ல சைக்கிள் வந்துருக்குது. என்னது இது? போஸ்ட் வருதுடா சைக்கிளில். அடாடா நான் கூட ஸ்டார்டிங் பக்கம் டம்மி சைக்கிள் நினச்சேன், நல்லா இருக்கு இது. இதுக்கு மறுபடியும் அவங்க பார்க்கமா? ஓ நல்லா இருக்கு இது. படல் பண்ண போஸ்ட் வருதுங்க. ஏங்க பயங்கரமான சைக்கிள் ஆகுது, நல்லா வீரங்களாம் அடிக்க முடியுது. சரி ஓகே, இதை நம்ம மாம்சே பார்த்தல பக்காவான சைக்கிள் கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு தான் நம்ம டோனி ஸ்டார்க்கு சந்தேகப்பட்டோமோ. சரி விடுங்க. மாம்சே இதுக்கு தான் என்ன மாதிரி திறமை இருக்கணுங்கிறத பார்த்தல. ஃபஸ்ட்டு போனாலும் எவ்வளோ நல்ல கிஃப்ட் கிடச்சிக்குது. உனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல எப்படியும். சரி விடு, என்ன பண்ணுறது? சரி ஒத்துக்கிறேன்டா, உனக்கு நல்ல கிஃப்ட் தான் கிடைச்சிக்குது. என்ன பூஸ்ட் வச்சு சைக்கிள் கொடுத்துக்கிறாங்க, எனக்கு என்ன கிடைக்க போதே தெரியலையே. சரி ஓகே, உனக்கு பார்த்தா வந்துட்டு நல்ல கிஃப்ட் கிடச்சிக்குது, வாழ்த்துக்கள்லாம் தேவையில்லை. சைக்கிளை மட்டும் திருப்பி கேட்காம அதுவே போதும். சரிடா அதெல்லாம் திருப்பி கேட்க மாட்டேன். சரி விடு. அத்தது யாரு? டோரேமான், நீ தான் வந்துட்டு அத்தது வந்துட்டு போயிட்டு ஓப்பன் பண்ண போற. எனக்கு இந்த கிஃப்ட்லாம் தேவையில்ல. பட் ஆனா டோனி ஸ்டார்க் என் மேல பாசத்தோட கொடுத்தனால நான் போயிட்டு இந்த கிஃப்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி பார்க்க போறேன். மாம்ஸ் ப்ளீஸ் மூவ் தட் சைட். நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க கிஃப்ட் பாக்ஸ்ல ஏதோ உடைக்கலாம்னு இப்பயே வந்து பிளான் போட்டுனீங்க. டேய் டபரா தலையா, நீ என்னதான் பிளான் போட்டாலும் உடைய முடியாது, உனக்கு கன்னு வேண்டா. மாம்ஸ் அத கொஞ்சம் லைட்டா வந்து மறந்துட்டேன். லைட்டா அந்த கன்னை மட்டும் இந்த சைடு தள்ளி விட்டீங்க, நான் போய் கிஃப்ட் பாக்ஸ்ல வச்சு வந்துறேன். மாம்ஸ் வந்துட்டு பார்த்தனா டோரேமான் லைட்டாக அந்த கன்னை தள்ளி விடுறதுக்கு லைட்டாக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண சொன்னேன்னு அந்த கன்னை வந்துட்டு உன்ட்ட குத்துருவேன். எப்படி? அட இதுலமே எனக்கு மக்களே மறக்காம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனிமேல் வந்து ரெகுலரா வந்து வீடியோ வந்து நீங்க மாமா சொல்லிருக்கா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆஹா பண்ணிட்டீங்களா? பட்டா கன் வந்துருச்சு. என்ன பிஸ்டல் குத்துறியா மாம்ஸ்? உன்கிட்ட கன் கேட்டா என்ன நீ பிஸ்டல் குத்துறற? டேய் டோரேமானே, நீ இருக்கிறது 2 அடி தான் உயரம். நீ அந்த கன்னை பிடிச்சதுக்கே வந்துட்டு கீழே கன்று வந்துட்டு மோதுது. இந்த ஹைட்ல இருந்துட்டு நீ வேற கன்னில் கேட்கலாமா? போடா போய் சுடுறா. மாம்ஸ் உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை, மண்டையிலே சுட்டுற மாட்டேங்க. சரி விடு, இங்க இருக்கிறதுல எந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து உடைக்கலாம்? இரு இதை வந்து சுட்டு வச்சு பார்ப்போம். ஏண்டா சிங்கத்தை இப்படி கூண்டுல அடைச்சு பறவையா மாத்திட்டீங்களேடா பாவி. ஆமா எப்படி பறக்கிறது? இந்த ரெக்கை இப்படி விரிச்சு ஆஹா ஐயாமே எப்பா கொஞ்சம் தான் வந்து செத்துருப்போம். நல்லா இருக்கே இது. ஆஹா நல்லா இருக்கே பறவையா இருக்கிறது. ஆஹா எவ்வளோ நல்லா இருக்கு மேல இருந்து வியூ கீழே பார்த்து. அடடா ஐயோ மாம்சே பார்த்தல எப்படி பறவை பறக்க முடியுது. அடடா நல்லா இருக்கே இது. இருங்க நம்ம வந்து
போவேன். ரொம்ப ஃப்ரீயா வந்துருக்கு. ஆனா இப்ப பிரச்சனை என்ன, எப்படி நான் திருப்பி வந்துட்டு மனுஷனா மாறுவேன்னு தெரியலையே. ஐயோ, நான் ஏற்கனவே மனுஷன் கிடையாது, ரோபோட் வேற. ஐயோ, எப்படி மனுஷனா மாற போறேன்னு தெரியலையே. ஆத்தாடி டோடி ஸ்டார்க்கு இப்படி வச்சுட்டீங்களே. ஐயோ, சந்தோஷமா சுத்திட்டு இருந்த ரோபோட்டான என்ன இப்படி வந்துட்டு ஐயோ மாட்டி விட்டாரு. ஐயோ அம்மா, ஆத்தாடி, ஐயோ மூஞ்சி போச்சுடா டேய். என்ன பொசுக்கு மனுஷனா மாட்ட மறுபடியும். ஐயம்மா மூஞ்சி போச்சுடா. இருடா இந்த கிஃப்ட இதுல என்ன இருக்க போதோ தெரியலையே. சரி சுட்டு பாப்போமா இல்ல இதை சுடுவோமா? சரி இதையே சுடுவோம். சுடு 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 சுடு. ஆனா ஏன்னா நீ வெடிக்கல. ஆஹா இவ்வளோ வெப்பனா. ஐயா ஊர்ல இருக்கிற எல்லா கண்ணும் இங்க தான் இருக்குது. மாம்சே என்ன பிஸ்டல் குத்தா என்ன கேவல பத்தனே. இப்ப பாரு இந்த ஊர்ல இருக்கிற மொத்த வெப்பனும் என்கிட்ட தாண்டி இருக்குது. நல்லா தான் சுடுது. நான் கூட பொம்மை வெப்பன் நினைச்சேன், உண்மையான வெப்பன் தான் போலயே. அவ்வளோதான், இந்த வெப்பன் எடுத்துட்டு போய் மாமனோட மூஞ்சிலே சுட போடல நானு. பார்த்தா என்னையால வெறுப்பேத்துன நீ. யோ மாம்சே இரியா உன்னை வந்துட்டு ஆஹா இவ்வளோதான் தெரியுறியே. என்ன இது ஏலியன் மாதிரி இருக்குது. ஆஹா நல்லா இருக்கேது. இருங்க, அங்கே ஒரு கார் இருக்கு, அதை வந்துட்டு அடிச்சு பார்ப்போம். இன்னும் ஒன்றுமே ஆகல. என்னது இந்த கண்ணு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. டப்பா தானே இது, புரியல எனக்கு. பறக்குது அது. தோ மாம்சே இரு மாம்சே, உன் டப்பா கார தோ பறக்க ஒரு எறி. பார்த்தா எனக்கு கண்ணு கொடுக்க மாட்டேன். எங்க இந்த காரு இந்த பறேன். அவ்வளோதான் மாம்சே, பார்த்தல இதுதான் நம்மளோட திறமை மாம்சே. அதுக்கு என் கார் என்னடா பண்ணுச்சு? என் காரை ஏன்டா சுட்ட? டேய் டப்பா தலையா, கண்ணு கச்சிச்சுங்கிற திமுறில் கையிலே கண்ணை வச்சுனுங்கிறியா? இறி உனக்கு வைக்கிற வேட்டு. டப்பா தலைன்னு உனக்கு இருக்குதுடா ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கு. ஐயோ மாம்சே, என்னையா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு நிக்கிறீங்க? அந்த கதையே கிடையாது. புட்டுப்புன்னு உங்க சண்டையை முடிச்சிங்கன்னு வைங்களேன், நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு எங்கள் கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு எங்கள் கிஃப்ட்டை வந்துட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். என்ன நான் சொல்கிறது மாம்சே? சரி ஓகேடா, ரெண்டு பேர்த்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு யார் போயிட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ண போறீங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லு. சின்சானா பிஞ்சானா? ஐயோ மாம்சே, இதில் தான் அவனுக்கு சந்தேகம். எப்பயுமே என் தம்பி தாயா ஃபஸ்ட்டு. என் பிஞ்சான் என் தம்பியே போய் ஓப்பன் பண்ணிட்டோம். என்ன நீ பா தம்பி மேலே இன்னா பாசம். சரி பிஞ்சா நீயே போய் ஓப்பன் பண்ணுவியாமா? டேய் என்ன ஏன்டா முட்டுற? போய் ஓப்பன் பண்ண போ. மாம்சே, பேசிக்லி பார்த்தனா என் அண்ணன் சின்சானுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய மனசு. ஸோ லவ் யூ சின்சான் அண்ணா. சரி பாசெல்லாம் வந்துட்டு மனசில் இருந்தால் போதும்டா பிஞ்சானே, அதெல்லாம் எதுக்கு வெளில காட்டுனுங்கிற? போய் ஃபஸ்ட்டு கிஃப்ட் ஓப்பன் பண்ண போ. ஸோ மாம்சே, இப்பயே வந்துட்டு சத்தியம் பண்ணு. நீ வந்துட்டு அப்புறம் கிஃப்ட்டில் வந்துட்டு நல்லதாக வந்தால் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணு பார்ப்போம். ஐயோ சாவடிக்கிறானே. டேய் ஆயா சத்தியமா நான் எதையும் கேட்க மாட்டேன்டா. அப்பா தயவு செஞ்சு போயிட்டு கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறா. எவ்வளோ நேரம்டா பண்ணுவேன். மாம்சே, ஓப்பன் பண்ணுன்னு சொன்னா கன் யாரு கொடுப்பா? நானும் எம்மா நேரமா கண்ணு கொடுப்பேன்னு பார்க்குறேன். ரொம்ப தான் ஓவரா பண்ணின்னு நீ. அச்சி மூஞ்சிங்கெல்லாம் கொழுப்பிடுவோம் பார்த்துக்கோ. ஒழுங்கா கண்ணு குடியாமம்மா. என்ன பொசுக்குன்னு கோவமாயிட்டான். சரி நீ கமெண்ட் மட்டும் பண்ண சொல்லு, உனக்கு கண்ணு வந்துடும். கமெண்டா மக்களே, மக்களே, எங்கள் மாமா ஒரு முட்டா பையன் சொல்லிட்டு கமெண்ட் போடுங்க பார்ப்போம். டக்குன்னு என் கைக்கு வந்து கண்ணு வரணும். ஆஹா அவ்வளோதான் போட்டிங்களா? சரி ஓகே, கைக்கு கண்ணு வந்துருச்சு. ஏடா அது? ஐயோ தெரியாது, சுட்டுட்டோமோ. என்ன இது ட்ரெய்லர் வந்துருக்குது. ஐயோ கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா என்ன ட்ரெய்லர்லாம் கொடுக்குறாங்க? ஐயோ மாம்சே, இந்த ஸ்டார் கங்கில் ஏமாத்திட்டாரியா? கிஃப்ட் கேட்டா ஐயோ ட்ரெய்லர் கொடுத்துறாரு. இருங்க பேசாமல் இதை சுட்டு பார்ப்போமா என்ன கிடையாது. இன்னும் சுட்டாலும் ஒன்றும் வர மாட்டேங்குது. அப்போ ட்ரெய்லர் கொடுத்து ஏமாத்திட்டாங்களா? சரி இந்த கிஃப்ட் பாக்ஸே சுடுவோம். சுடு 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 கொஸ்டின் மார்க். சுடு 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 கொஸ்டின் மார்க். அடாடா இப்போ தான் என்னோட எட்டாவது மூளைக்கு வந்துட்டு ஐடியா வருது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காருக்காக தான் வந்துட்டு இந்த ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. அச்சா நான் கூட ஒரு நிமிஷம் டோனி ஸ்டார்க் உங்களை தப்பாக நினச்சிட்டு ஐயோ மன்னிச்சிருங்க மிஸ்டர் டோனி ஸ்டார்க். ஆஹா கொடுத்துருக்க ரெண்டு காருமே நல்லா இருக்குதே. என்ன ரெண்டு பார்க்க ஒரே மாதிரி இருக்குது. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கார் ஏற்றி இந்த ட்ரெய்லரில் வச்சு கொண்டு போகிறது தான் கொடுத்துருக்காரு. பட் ஆனால் ட்ரெய்லர் மட்டும் கொடுத்துக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இருக்கிற வண்டி யார் கொடுப்பா? சரி விடுங்க இருக்கட்டும். இந்த கார் எடுக்கலாமா? இந்த கார் எடுத்து ஓட்டலாம். வேணாம், இந்த காரையே எடுத்து ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. பேசிக்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய வந்துட்டு கார் ரேசர். பட் இருந்தாலும் நான் வந்துட்டு வெளியில் சொல்லிக்கிறது இல்லை. ஸோ சொன்னால் வந்துட்டு நிறைய பேர் ஆட்டோகிராஃப்லாம் கேட்குறாங்களா? இந்த கார் நல்லா இருக்குதே. அடடா நல்லா ட்ரிஃப்ட்லாம் அடிக்குது. இந்த கார் எனக்கு ஐயோ இதே மாதிரி ரெண்டு கார் இருக்குது. எனக்கு ஒரே குஷியாக இருக்குது. இந்த தருணத்தில் மக்களே மறக்காமல் லிக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. பேசாமல் மாமா கார் மக்கு கார் தான். பட் சரி பார்ப்போம். நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கையில் வந்துட்டு நம்ம காரை வேணா வந்துட்டு நம்ம மாம்ஸ் வந்துட்டு ஓட்டிக்கிட்டோம். ஸோ நோ ப்ராப்ளம். பேசி பார்ப்போம். ஒரு சின்சானு பார்த்தல பக்காவான காரம். இதுதான் பேசிக்கலி வந்து பார்த்தோன்னா
ஸோ டோனி ஸ்டார்க் வந்துட்டு என்னையும் சின்சானி வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்ல கார் கொடுத்துக்கிறாரு. இன்னும் சின்சானி என்ன கொடுக்க போகிறது தெரில. எனக்கு தெரிஞ்சு சின்சானுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா புகாடி அப்புறம் லாம்போகினி இந்த மாதிரி கார் வந்துட்டு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் வெடிச்சிருக்காங்க. சரி ஓகே, இந்த காரையும் கொண்டு போய் நிறுத்திட்டு நம்ம மாம்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம என்ன வந்து சீன் போட வேண்டியது இருக்குது. டப்பா காரை வச்சு இந்த மாம்ஸே வாயா பேசினேன் பார்த்தல பக்காவான காரு மிஸ்டர் மாம்ஸ். உங்கள் கார் பார்த்தீங்கன்னா லைக் வேணா அந்த காரை வந்துட்டு தொடச்சி வச்சுட்டு ஒரு 50 ரூபாய் வந்துட்டு என்கிட்ட வந்து வாங்கிட்டு போங்க மாம்ஸே. அட டப்பா தலையா, அந்த காரை வச்சு நீ உன் பண்ணுற அளப்புறக்கே. ஐயோ டேய், உன்னை வச்சிருவேன்டா. டோரேமான் அண்ட் சின்சான், you have only cycle, poor guys, what will do? சரி அண்ணன் மை டியர் அண்ணன், நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி எனக்கு 2 கார் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு வந்துட்டு லாம்போகினி புகாடி இந்த மாதிரி கார்ஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போயிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க. அட விட்ரா சின்சானே, நம்ம மாம்ஸ் ஏன் வந்துட்டு ஓவராக கலாய்க்கிறேன்? நம்ம மாம்ஸ் தானே, விடு. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு மாம்ஸ் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு கிஃப்ட் பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வரேன். நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்ட்டு. ஓகேடா, கன்னை வாங்கிட்டு போடா. கன்று வாங்க போயிட்டு எப்படி ஓப்பன் பண்ணுவேன்? இப்போ மாம்ஸ் மூளை இல்லாதவன் தான் உங்ககிட்ட வந்து கண்ணை வாங்குவான். நம்மளுக்கு நிறைய மூளை இருக்குது. மக்களே மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோ வந்துட்டு பாருங்களா கண்ணு, அவ்வளோதான் மாம்ஸ். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ் பிரெயின் வேணுங்கிறது உனக்கு சுத்தமாக கிடையாது. சே, இந்த பொடி வாண்டெல்லாம் பேசுகிற நிலைமை போயிட்டு சரிடா வாயை மூட்டு போயிட்டு கிஃப்ட் ஓப்பன் பண்ணுற வழியை பாடுறா. ரொம்ப ஓவராக பேசுகிறடா நான் வர இந்த ஆளி அப்பயும் இப்படி தான் எதையாச்சும் இன்னும் ஒன்றுமே இல்லை. யோ ஏன் மாற்றிட்டாங்க மாம்ஸே ஏன் மாற்றிட்டாங்க மாம்ஸ்? ஒன்றுமே இல்லை, இரு சுட்டு பார்ப்பேன். ஆஹா டேங்கரு, எனக்கு அப்பயே உள் மூளை சொல்லுச்சு டோனி ஸ்டார்க். ஆஹா இது என்னது ஐயா இந்த கண்ணா? சுடு சரி போதும், இந்த கண்ணில் சுட்டது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டேங்கர் வச்சு சுட போகிறோம். ஸோ பேசிக்லி நான் வந்துட்டு ரொம்ப வீரன், பட் ஆனால் டேங்கரில் எப்படி ஏறதுன்னு தெரில. இதோ இருக்கு. எங்கடே உள்ளே போ. ஆமாம், இதில் எப்படி வந்துட்டு சுடுறது? என்னது இது பட்டன் புதுசாக எதோ பட்டன் இருக்குது டேங்கரில். சும்மா அமைக்கி பார்ப்போமா? இது என்ன சவு பட்டன் எரியுது? ஆஹா இது என்ன ப்ளூ பட்டன்? அமுக்கு என்னது இது கலராக இவ்வளோ பட்டன் இருக்குது? எல்லாத்தையும் சேர்த்து ஒரே முட்டை அமுக்குனா என்ன ஆகும்? ஒரு என்னது இது கலர் மாறிடுச்சு. அடடா நல்லா இருக்குதே. இருங்க சுட்டு பார்ப்போமா இதை வச்சு. ஆனால் சுடுற பட்டன் தான் எங்கன்னு தெரில. இது என்ன பட்டன்? இதுதான் சுடுற பட்டனோ? ஓ ஆமாம், ஏங்க கண்டுபிடிச்சிட்டேங்க. அடடா இதுதான் சுடுற பட்டனோ? இருங்க சுற்றி எல்லாத்தையும் சாவடிக்கிறேன். ஓ இது சார்ஜ் பண்ணி சுட முடியும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு அமைக்கி பூச்சா என்ன ஆகும்? அமைக்கி பூச்சி ஒரு விட்டா என்ன ஆகும்? என்ன ஒரே மாதிரி தான் சுடுது? அப்புறம் எதுக்குடா இதை அமைக்கி பிடிச்சி சுடுறது? டேய் என்னத்துக்கு டோனி ஸ்டார்க் இப்படி கிரியேட் பண்ணியிருக்காருன்னு தெரில. அமைக்கி பூச்சி சுட்டாலும் ஒரே மாதிரி தான் சுடுது, அப்படியே சுட்டாலும் ஒரே மாதிரியே தான் சுடுது. ஏங்க ஆமாங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லைங்க. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காரு? யாருக்கு தெரியும்? என்ன மாதிரி மூலக்காரனாக அவர் இருக்கிறனால வந்துட்டு. ஓ இது தண்ணிலையும் போகுமா? ஆஹா இது நல்லா இருக்குதே. அடடா தண்ணியெல்லாம் போகுதே. அவ்வளோதான். இதை வச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எவனும் என்கிட்ட ஒம்பளுக்க முடியாது. இப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தான் ஒம்பளுக்கு தான். அவன் வீட்டையே கொளுத்துற பாருங்க இந்த டேங்கரை வச்சு. சரி ஓகே, ரொம்ப கொளுத்திட்டா நம்மளை வந்துட்டு பிடிச்சிட்டு போய் உள்ளே போட்டுருவாங்க. நம்ம வந்துட்டு மேக்கா வந்துட்டு நிறுத்திடுவோம். யோ மாம்சே பார்த்தல பக்காவாக வந்துட்டு எனக்கு வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு பீரங்கி அதே மாதிரி கிரெனேட் லான்ச்சர்லாம் வந்துட்டு உள்ளே இருந்துச்சு. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாம்சே சின்சானும் பிஞ்சானும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோனி ஸ்டார்க் வந்துட்டு செல்ல பிள்ளைங்க போல. ஸோ எங்கள் 2 பேருக்கு தான் வந்துட்டு பார்த்தோன்னா வந்துட்டு நல்லா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஏய் புள்ள வாண்டே, உன்னை வச்சிருவேன். இவனை விடுங்க மக்களே. அவன் கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி தான் வந்துட்டு லபான்னு கத்தின்னு இருப்பான். நம்ம கிஃப்ட் இன்னா வந்து சொல்லிட்டு நம்ம வச்சு பார்ப்போம் நம்ம இன்னா கிடைக்க போகுதுன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய கிஃப்ட் வாங்கிக்கலாம். சின்ன கிஃப்டா? ஃபஸ்ட்டு இதை சுடுவோம். என்னடா பசங்க லக்கியாக மாற்றி விட்டாங்க. ஐயோ இது எப்படி மாற்றுறதுன்னு வேறு தெரியலையா? ஐயோ லக்கியாக மாறிட்டேனே. அடடா ஃப்ராங்க்லினா மாறிட்டேன். சாரி மைக்கிளாக மாறிட்டேன். நான் தான் ஃப்ராங்க்லினோ, சாரி. இப்போ நான் மைக்கிளா மைக்கிள் ஐ எம் மைக்கிள். இதுதான் சான்ஸு. எங்கே இந்த சின்சானு பிஞ்சானோ? சின்சான் தோ வந்துட்டேன் உங்கள் மைக்கிள் மாமே. சின்சானே ஏடா கேட்கானோ? யோ மாம்சே நீ எப்படியா மைக்கேல் மாமா மாதிரியே மாறி இருக்கிற? என்னையா கதை இது? நான் பறவையா மாறினா சாரி யார் பறவையா மாறினா? டோரேமான் பறவையா மாறினா நீ என்னையா கடைசியில் மைக்கேல் மாமனா மாறி இருக்கிற? யோ மாம்சே அப்போ நீ தான் மைக்கேல் மாமனா? மைக்கேல் மாமனோட ஸ்டோர் ரூமில் போயிட்டு இருக்க எல்லா காரியம் எடுத்துட்டு வந்துடலாம்ல? இவ்வளோ பண்ணி திருட்டு புத்தி போதாடா உனக்கு? டோனி ஸ்டார்க்கு உனக்கு நல்ல 2 காரை கொடுத்து ஒரு பீரிங்கி கொடுத்தாலும் உனக்கு திருட்டு புத்தி போவாதுடா. இவனு 2 பேரும் இப்படி தான் மக்களே. இவனும் கிடக்குறானுங்க திருட்டு பசங்க.
சரி ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மைக்கில் மாறியாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு மைக்கில் வச்சு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம். பாய்.